பிரகாஷ் ராஜ் கழுவி ஊத்துந்தாரு. திரை பிரபலத்தை சேர்ந்தவர்கள்லாம் வர கூத்தாடிகள்லாம் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இப்போ சாட்சாகமாக விழுந்துட்டாரு. பிரகாஷ் ராஜ் மாரி பச்சோந்தியா இருக்கக்கூடாது, ஒன்று. அமீர் மாதிரி பச்சோந்தியா இருக்கக்கூடாது, ரெண்டு. இன்னும் சத்யராஜ் தான் வாயை திறக்கல. அவன் மகள் திவ்யாவை தேடிட்டு இருக்காங்க. வேர் இஸ் திவ்யா? அப்புறம் ஒன்று வருமே, குஜுலி, நானும் இருக்கேன்னு ஒன்று கத்துமே. அண்ணே இப்பயே வந்துட்டேனே, தேடிட்டு இருக்கிறானே அவனுங்க. அம்மா தங்கச்சி ஜூலி எங்கம்மா இருக்கிற? விஜய் நான் இப்பயே வரேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன், நீங்கள் அங்கே இருந்தாலும் நான் பிரச்சாரம் பண்ணுவேன், எதாவது பண்ணுவேன். இன்னைக்கு அவங்கள சுத்து போட்டு தேர்னுக்கிறானுங்க. எங்கடா ஜூலி இந்த எரி பொந்துல இருக்குதுன்னு தெரியல. திமுக அதிமுக வந்து ஒன்று கூடணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்களா விரும்பலையான்னு தெரியாது. ஆனால் கான்ஸ்டியூஷன் படி 118 யாருக்கு இருக்கோ அவங்க வேணா ஆளலாம். இதனால் வரையும் காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரியாக நாங்கள் பார்த்துருந்தோம். இப்போ காங்கிரஸுக்கு திமுகவும் எதிரியாயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து காங்கிரஸை வீழ்த்துறது ஈஸி. எங்களுடைய பிரதான நோக்கம் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலும் கிடையாது, எங்கேயுமே வந்து வளரக்கூடாது அப்படின்றதுக்கான எல்லா எதிர்வினையும் பாஜக ஆற்றும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக இப்போ திடீர்னு தாவை கவிஞர்லாம் உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறாங்க, போலீஸ் எல்லாம் வந்து கைது பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆளுநர் வந்து ஏன் இந்த அளவுக்கு தமிழகத்தை வந்து ஒரு பிரச்சனையான மாற்ற ஆரம்பிக்கிறார்? இல்லை, இந்த உண்ணாவிரதம் பண்ணுறவங்க, ஆளுநரை போட்டு திட்டுறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு செய்தி தான். இது வந்து நம்ம வந்து ஆளுநருக்கான ஆளும் கிடையாது, தாவேக்காக எதிரியும் கிடையாது. நீங்கள் வந்து நல்லபடியாக படித்து நல்லபடியாக ஒரு லெட்டரை எழுத தெரிஞ்சிருந்தா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்நேரம் நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போயிருக்கலாம். கூட இருக்கவங்க எல்லாம் பயங்கரமான புத்திசாலியாக அவர் வச்சுருக்கணும். அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா, கூட இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப பெரிய புத்திசாலியாக அவர் கூட்டு போனது தான் அவர் பண்ண பெரிய தப்பு. நிர்மல்குமார் சார், செங்கோட்டையன் சார், புசி ஆனந்த் சார், ஆதவர்ஜுனா சார், அதில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து 9 டைம் எம்எல்ஏ, இப்போ சேர்த்து 10 டைம் எம்எல்ஏ இருந்தாலும் கவர்னர் மாளிகை உள்ளே போகாதவர் அவர். அதான் பிரச்சனை. அவர்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து அது பியாண்ட் லிமிட்டுக்கு போகாதனால தான் அவர் முதலமைச்சருடைய பதவி தேடி வந்தாலும் இதுக்கு நமக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், நீங்கள் எடப்பாடியே கொடுங்கன்னு சொல்லி விலகினதுக்கு ரீசன் அதுதான். முதலமைச்சர் அவர்கள் வந்து, அதாவது ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கவர்னரை கொண்டு போய் சந்திக்கும் போது அதுக்கு ஒரு மரபு இருக்குது, முறை இருக்கிறது. கவர்னர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல வணக்கம் செலுத்தணும், தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். கவர்னர்னால் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தவரா? அவருக்கு விஜய் வேணால் தெரிஞ்சிருக்கல, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் நடிகர். கூட இருக்க ஆதவர்ஜினியாவட்டையும், புசி ஆனந்தியும், செங்கோட்டையனும், நிர்மல்குமார் அவர் எப்படி தெரியும்? அவர் என்ன பண்ணும், கூட போனவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும். இவர் தான் செங்கோட்டையன், 10 டைம்ஸ் எம்எல்ஏ இருந்திருக்கார். அச்சா, இவர் நம்ம ஆதவர்ஜினா லாட்ரி மார்ட்டினோட மருமகன், பகுத் அச்சா. பக்கத்தில் நம்ம இவர் தான் புசி, பாண்டிச்சேரியில் வந்து இங்கே ஜெயிச்சவர், ஓ சுக்ரியா அப்படின்னு. இந்த சைடு நிர்மல்குமார் பல கட்சி தாண்டி வந்த, இப்போ எங்கள் கட்சியில் வந்து எம்எல்ஏ இருக்கார், பகுத் அச்சா அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவொன்னு தான் இவங்களுக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கை குலுக்க பண்ணிவிட்டு இவர் முறைப்படி சால்வ் அவருக்கு அனுமதிக்கணும். இதெல்லாம் மரபு, காலம் தொட்டு வருது. போகிறப்போ ஒன்றுமே திரும்ப கவர்னர் தலையை நீட்டுறாரு, ஏதாவது போடுவானுங்க, எதுவுமே போடல, நேரம் பயிலுத்தி கொடுக்குறாரு. அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீ தான் போட மாட்டேன்ற, ஒன்றை மாதிரி நான் கிடையாது, நான் வந்து கவர்னர், நான் போடுறேன்ட்டு அவர் விஜய் சாருக்கு சால்வையை போட்டு அவர் கையில் வந்து ஒரு பொக்கையில் ஒரு நினைவு பரிசை கொடுத்துட்டு, இப்போ சொல்லுங்கள் நீங்கள் யார்? நான் தான் விஜய். ஓ நீங்கள் தான் விஜயா, சொல்லுங்கள், இந்தாங்க லெட்டர் கொடுத்துட்டோம், எங்களை கூப்பிடுங்க. சரிங்க கூப்பிட்றேன். இல்லைங்க லெட்டரில் ஒன்றுமே இல்லை, இதில் எழுதிருக்கோம் பாருங்கள். என்ன எழுதிருக்கோம்? நாங்கள் 34% ஓட்டு வாங்கிட்டோம். 34% வாங்கினியோ, 58% வாங்கினியோ. இந்த படத்தில் கன்னிராசி படத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் நீளமாக வைக்க சொல்கிறீங்களோ வட்டமாக வைக்க சொல்கிறீங்களோ, எங்கள் வேலை வெட்டி தரது வெட்டி கொடுத்துருன்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. உங்கள் பர்சன்டேஜத்துக்கு ஓரம் கட்டுங்க. அதாவது நம்மளுடைய பாராளுமன்றத்தில் நம்மளுடைய சபாநாயகர் சொன்னார்ல, ஓம் பிர்லா, நாங்கள் கருப்பு கொடியெலாம் ஏற்றிட்டோம், நீ கருப்பு கொடியை ஏற்று வெள்ளை கொடி சப்ஜெக்டை பேசிட்டு உட்காரியா? என்ன மேட்ரு அதை பேசிட்டு உட்காரியா? அவனுக்கு கொடுத்த டைமே கம்மி, இதில் வெள்ளை கொடி ஏற்றுனேன், கருப்பு கொடி டிஆர் பாலுக்கு சொல்லலை. அந்த மாதிரி அவர் என்ன சொல்லுவார், பர்சன்டேஜத்துக்கு ஓரம் கட்டு, லெட்டரை கொடுன்னு எடுத்து படிக்கிறார். லெட்டரில் நீங்கள் வந்து ஒரே ஒரு வரியை தப்பாக எழுதிட்டாங்க. அதனால தான் கூட இருக்கவங்க அதிபுத்திசாலின்னு சொன்னது. என்ன வரி எழுதணும்னா, நாங்கள் 2026 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு விகிதத்தில் அதிக இடங்களில் வென்றெடுத்திருக்கிறோம், நாங்கள் தான் முதன்மையாக வென்றெடுத்திருக்கோம், எங்களை நீங்கள் ஆட்சி அமைக்க அழையுங்கள். முடிஞ்சிருச்சு, மேட்ரே முடிஞ்சிருச்சு. அவர் அதை பற்றி எதுவுமே பேச முடியாது. வாங்க ஆட்சி அமைங்க, அங்கே ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் நிரூபிச்சுக்கோங்க. நிரூபிக்கிறது வேண்டிய இடம் ஃப்ளோர் டெஸ்ட்டு சட்டமன்றம் தான், கவர்னர் மாளிகை கிடையாது.
வம்படியாக வண்டியில் ஏறி நாங்கள் 108 தான் வென்றெடுத்தோம். நம்ம நண்பர் காங்கிரஸ் வாலண்டியராக வந்தார், ஒரு 5 கொடுத்தார், அதையும் சேர்த்துட்டோம். ஸோ 108 + 5 113. 6 ஷார்ட்டேஜாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிடுங்க, நாங்கள் அங்கே வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் வின் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்றது என்ன சுண்டல் வைக்கிற வியாபாரமாயா? அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. 118 பேரை எங்களுக்கு காட்டு, லெட்டர் மூலம் காட்டு. இது வந்து கான்ஸ்டியூஷன் சொல்கிறது. சார் பட் இருந்தாலுமே இன்னொரு தரப்புமே சொல்லப்படுதே சார், அதாவது நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க என்னமோ பண்ணீங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஸ்டேட் அசம்பிளியில் நீங்கள் மெஜாரிட்டி காட்டணும் அப்படின்னு சொல்கிற பவரும் கவர்னருக்கு இருக்குல்ல சார், அதை பண்ணலாமே சார். அது வந்து கவர்னர் ஏன் இந்த டிசிஷன் எடுக்கிறாருன்னு என்னோட பார்வையில் நான் பார்க்குறேன்னா, நீங்களே வம்படியாக என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஆதரவு இல்லைன்னு லெட்டர் பேட்டில் கொடுக்குறீங்க, எனக்கு 118 இல்லைன்னு நீங்களே கொடுக்குறீங்க. நீங்களே என்ன சொல்கிறீங்க, எங்கிட்ட 108 வென்றெடுத்திருக்கோம், 5 சேர்த்து 113 தான் இருக்குது, எங்கிட்ட 5லேருந்து 6 ஷார்ட்டேஜாக இருக்குன்றத மனப்பூர்வமாக நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கிட்டு கவர்னர் அதை கொடுத்தானா கான்ஸ்டியூஷனை மீற செயல். ஏன்னா பெரும்பான்மை இல்லாதப்ப நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அப்போ ஆட்சி நீங்கள் அமைக்க போகிறப்ப குதிரை பேரத்துக்கு வழி இருக்கும்ல, இங்கே இருக்கவன் அவங்க தூக்குவான், அங்கே இருக்கவன் இங்கே தூக்குவான், இந்த எம்எல்ஏ அங்கே வருவான், அந்த அதுக்கு வந்து கவர்னர் ஒத்துக்க மாட்டார். கவர்னர் வந்து பெரும்பான்மையாக யார் வென்றெடுத்திருக்காங்களோ அவர்களை ஆட்சி அமைக்க அழைச்சா அவர் ஒத்துக்கணும், அவர் கூப்பிடுவார். 2வது ஃப்ளோர் டெஸ்ட்டில் வின் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. வின் பண்ணலையா இதாப் ஆகிடும், கவர்னர் ஆட்சி அமல் ஆகிடும். அப்புறம் 6 மாதம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஜெயிச்சுட்டு உள்ளே போனாலும் மறுபடியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வித்ரா பண்ணாலும் 6 மாதம் டைம் இருக்குது, ப்ரீத்திங் பீரியட் இருக்குது. இவங்க வந்து அவசரப்பட்ட அந்த கடிதத்தை கொடுத்தனால கவர்னர்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு நீங்கள் ஆந்தட்டிக்காக ஒத்துக்கிறீங்க, அது ஒத்துக்கக்கூடாது. எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது, எல்லா நம்பர்ஸ் எங்களை ஆதரிக்கிறாங்க, எல்லா கட்சியும் எங்களை, திமுக எங்களை ஆதரிக்குது, அதிமுக எங்களை ஆதரிக்குது. எங்கே ஆதரிக்குது? ஃப்ளோர் டெஸ்ட்டில் பார்த்துக்க, யார் தாவேக்காவே சொல்லலாம், திமுகவே என்ன ஆதரிக்குது, அதிமுக ஆதரிக்குது, காங்கிரஸ் எல்லாரும் எங்களை ஆதரிக்கிறாங்க. இன்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஃப்ளோர் டெஸ்ட்டில் பார்த்துக்கங்க, அங்கங்கே அசம்பிளியில் நாங்கள் நிரூபிச்சுக்கிறோம், உங்களுக்கு என்ன முடிஞ்சு போச்சு. கவர்னருக்கு அங்கே வேலையே கிடையாது. அங்கே போனோன்னா சபாநாயகர் வச்சு வாக்கெடுப்பு எடுத்து அது தனி ப்ராசஸ். அது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 118 என்கிட்ட இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க. 108 தான் நான் ஜெயிச்சிடறேன், நீங்களே சொல்லிட்டீங்க. 5 காங்கிரஸ் கொடுத்துட்டாங்கன்னு ஆதரவு கூட சொல்லிட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காக எங்களை அழையுங்கள். வம்படியாக அது ஏறுறார் வண்டியில், வாடா ராஜா வந்துட்டார், அப்படியேத்துக்கு வரம் கட்டி நீ கூட்டணி ஆட்சி அமைச்சிக்க, நேரடி ஆட்சி அமைச்சிக்க, மறைமுக, அதெல்லாம் கவர்னருக்கு தேவையில்லை. 118 நம்பரை காட்டு, மேஜிக் நம்பர் ஷோ ஆனால் தான் பண்ணி. அதுக்கு தான் இன்னொரு விளக்கமும் கொடுத்துருக்காரு கவர்னர் மாளிகை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எடப்பாடி 118 பேர் எடுத்துகிட்டு வந்தாலும் அவருக்கு நான் ஆதரவு கொடுப்பேன், ஆட்சி அமைக்க உரிமை கூட்ட நான் அனுமதி கொடுப்பேன். உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் 118 நம்பரோட ஆதரவு கடிதத்து வந்தாலும் கொடுப்பேன். எனக்கு வேண்டியது 118. மேட்ரு புரியுதுங்களா? இதில் கவர்னர் ரோல் என்னென்னா, கவர்னராக இருந்தாலும் அவர் கான்ஸ்டியூஷன் படி தான் செயல்பட முடியும், கான்ஸ்டியூஷனை மீறி செயல்பட முடியாது. அப்போ கவர்னர் இந்த கேள்வி வைக்கிறப்ப நீங்கள் கன்வின்ஸ் ஆகணும்ல. இப்போ இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்த செல்வப்பிரதுக்கு உடனே போராட்டம், எனக்கு தூங்க முடியல, எனக்கு போராட்டம் வேணும், போராட்டம் இது போராட்டம், கவர்னர் எதிர்த்து போராட்டம் இது போராட்டம், கவர்னர் எதிர்த்து போராட்டம். என்னடா உன் பிள்ளையோட கல்யாண பத்திரிகையில் ஸ்டாலின் படத்தை அடித்த, ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினோட அனுதாபியம் வந்து ஓவர் நைட்டில் வர டபுக்குன்னு போய் சாப்பிட போடி, நாங்களாம் ஒன்றாயிட்டோம், நாங்களாம் ஒன்று தான். அவரே ஒரு மாதிரி பார்க்குறாரு கவர்னரை, என்னையா நடக்குது, சரி ரைட்டு போ, ஓரமாக நில்லு. இல்லை சார், செல்வ பிறந்தை ஒரு தடவை வந்து சொல்லியிருந்தார், என்ன அணிலோட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கூட சீமான் அவர்கிட்ட சொன்னார் சார். அந்தளவுக்கு செல்வ பிறந்தைக்கு எப்படின்னா, கனவுலையும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பண்ண பிளண்டர் மிஸ்டேக் இருந்தாருன்னா, இவனை கவுக்கலான்னு அவங்களும், அவனை கவுக்கலாம் இவங்களும், இவர் நடுவில் அழகாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டார் விஜய் சார். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மிரக்கல் வில் ஹேப்பன்ஸ் இன் பாலிடிக்ஸ் அண்ட் சினிமாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இப்போ நடந்திருக்கு. எதிரியே தெரியாமல் இவர் திமுக தான் காமெடி எதிரி. எங்க எனக்கும் டெல்லிக்கு தான் போட்டி, அவர் தான் காமெடி உச்ச எதிரி, எனக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. எடப்பாடியும் விஜய்க்கும் எனக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. யோ, நாங்கள் வெறும் 28 இடத்துல தயார் போட்டிடுறோம், என்ன போய் நீங்கள் சமத்தட்டில் வைக்கிறீங்க. நாங்களே ஓரமாக நின்று தேசிய ஜனநாயக கூட்டில் அங்கமாக இருந்து போட்டிடுறோம். எடப்பாடி தான் முதலமைச்சர் சொல்லி அவர் முன்னாடி போயிட்டுருக்கோம். எனக்கு அவருக்கு டெல்லிக்கு தான் போட்டி, மோடிக்கு எனக்கு தான் போட்டி, பாசிச பாஜக தான் நாங்கள் எதிர்ப்பு போனோம். இந்த பக்கம் வந்து இவனுக்கு இந்த அஇஅதிமுக வந்து திமுக எடுத்துகிட்டு இருக்கான், திமுக அஇஅதிமுக எடுத்துகிட்டு இருக்கான். இவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. கடைசியில் இவன் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போது ஓட்டை வாங்கிட்டான். ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் எதுவும் கணிக்க முடியாத ஒரு எலெக்ஷன். இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் சொல்லுவாங்களே, அதையெல்லாம் தவிடுபடியாக்குன எலெக்ஷன்ஸ் இது. அது முடிஞ்சு போச்சு. இப்பயும் சொல்கிறேன், மக்கள் வந்து தாவேக்காவை 34% தான் விரும்பினாங்க. அந்த 34% பேரும் அரசியலுடைய அடிச்சுவடுடைய அரசியலுடைய ஆளுமை தெரியாத ஒரு ரசிகர்கள் தான்.
ஏன்னா 66% அவருக்கு எதிராக ஓட்டளிச்சிருக்கான்றதை நம்ம இங்கே பதிவு செய்யணும். 34% யாருன்னா அரசியலை மேலோட்டமாக தெரிஞ்சவங்க. ஒரு மாற்றம் வேணும், இவருக்கு போடுவோம். மாற்றம் எப்படி வரும்? இவர் எப்படி 2500 ரூபா கொடுப்பாரு? இவர் எப்படி எல்லா பஸ்ஸையும் ஃப்ரீ பண்ணுவார்? இவர் எப்படி தாய்மாமன் சீர் கொடுப்பாரு? இவர் எப்படி தாலிக்கு தங்க மாதிரி திட்டங்கள் கொடுப்பாரு? 15 லட்சம் கோடி கடனை வச்சுருக்கான், எல்லாம் போயிட்டான். மத்திய சர்க்காரோட அனுமதி இல்லாமல், மத்திய சர்க்காரோட கோஆப்ரேட் இல்லாமல் இவரால் என்ன பண்ண முடியும்? ஓரளவு சிந்திப்போம் படித்தவன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு மாயையில் போகிறாங்க. அந்த மாயையில் போகிறாங்க, போட்டுட்டாங்க. இந்த மாயையில் போனது போட்டானுங்க. ஒரு 110 சீட்டை ஜெயிக்க வச்சுருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. போங்கடா, ஆண்டுட்டு போங்கடா, ஒரு 5 வருஷம் தமிழ்நாடு நல்ல ஒரு குத்தாட்டம் பார்த்து ஒரு திருப்தியாவது இருக்கணும் நல்லா அப்படின்னு நினச்சி நம்பலாம். அதையும் தொங்கு சபையாக வச்சு இன்றைக்கி உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக இப்போ ஃபரூக் மரக்காயருடைய கனவு நினைவுப்பட நம்மளுடைய இவர் அவர் பேர் ஒடிசா முதலமைச்சர் இருந்தார்ல, பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் டிஎம்கே ஏடிஎம்கே இணைக்கிறதுக்கு அன்றைக்கி போராடினாங்க அந்த காலகட்டத்தில், இந்திரா காந்தி பீரியடில். அப்புறம் சரிபட்டலாம் போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த இணைப்பு நடந்து விடுமோ அப்படின்ற இதுவும் ரூமரும் போயிட்டுருக்கு. ஏன் எப்படிங்க நடக்கும்? ஏன் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் சேரவில்லையா? இந்த பக்கம் நம்ம நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் யாரும் சேரவில்லையா? இந்த பக்கம் சிவசேனாவும் காங்கிரஸும் சேரவில்லையா? நாங்களும் சேருவோம். சேருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கடவுளுடைய பார்த்தோம், போங்க. நமக்கு வேண்டியது என்னென்னா, யார் ஆட்சி பிடிச்சாலும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாத்து லஞ்ச லாவணியம் இல்லாமல் மது போதைகளுக்கும் மக்களும் பெண்களும் அமைதியாக நடைபெறதுக்காக யார் வேணால் ஆட்சி செய்யுங்க. தாவேகா வந்தாலும் மகிழ்ச்சி, ஏடிஎம்கே வந்தாலும் மகிழ்ச்சி, டிஎம்கே வந்தாலும் மகிழ்ச்சி. நமக்கு எந்த ஒரு பாகுபாடு கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் யாராவது ஒருத்தர் தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாறினாங்கன்னா மக்கள் மாறுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த பதிவை நினைவுட்டு விரும்புகிறேன். 34% மக்கள் தான் விரும்புகிறாங்க, 66% மக்கள் எதிராக தான் வாக்களிச்சாங்க. இது அலை கிடையாது, இது அலையே கிடையாது. அலைனா ஸ்வைப் ஆயிடணும். எவ்வளோ? 180 அடிக்கணும். என்டிஆர் மாதிரி அலை அடிக்கணும், ஸ்வைப் ஆகி போயிருக்கணும். 2 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கணும். யார் இப்போ பர்கூரில் ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க 96ல், அப்படியே அழிச்சு 2 இடத்துல ஜெயிச்சாங்க. ராஜீவ்காந்தி இறந்த 1999ல் கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சார். ஒட்டுமொத்தமாக எல்லாரும். அதான் அலை, இது அலை கிடையாது. இது சாதா அலை, சுனாமியோ பேரலையோ கிடையாது. இது அலையாக இருந்தால் மாறி இருக்கும். அப்போ எங்கெங்கு விஜய் சார் ப்ரெசன்ஸ் கொடுக்கலையோ அந்த இடத்துல அவங்க தோற்றுருக்காங்க. 8 மாவட்டங்களில் அவங்களுக்கு ப்ரெசன்ஸே கிடையாது. கன்னியாகுமரியில் ப்ரெசன்ஸ் கிடையாது, திண்டுக்கல்லில் ப்ரெசன்ஸ் கிடையாது, விழுப்புரத்தில் ப்ரெசன்ஸ் கிடையாது. எங்கெங்கே சிட்டி ஓரியன்டாக இருக்க மெயின் பிக்சரில் எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். அதெல்லாம் ஜனநாயகத்தில் யார் என்னன்றதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க ஜெயிச்சு வந்தால் மகிழ்ச்சி. ஆனால் 2 வரி இன்றைக்கி அந்த ஸ்கூல் பாலோக ஸ்கூல் கூட இன்றைக்கி போஸ்டர் வச்சுருந்தாங்க. எங்கள் வீடு பதில் தான் விஜய் சார் படித்தார். அங்கே போஸ்டர் அடித்து விஜய் சார் பாராட்டி போஸ்டர் அடிச்சிருந்தாங்க. நல்ல ஸ்கூலில் தான் அவர் படிச்சுட்டு போயிருக்கார், நல்ல காலேஜில் தான் போய் அவருக்கு தேர்தல் வெற்றி பத்திரமும் வாங்கி வந்தார். அங்கே தான் அவர் டிஸ்கன்டினியூ பண்ண லைலா கல்லூரியில். அதெல்லாம் வாழ்த்துக்கள். ஆனால் கூட இருக்கவன் சரியில்லை, அதனால் வந்த வேணாம். ஒரு லெட்டரை ஒழுங்காக கொட்டுறார், ஒழுங்கு மாட்டேன், ஒழுங்கு ஒன்றால் பாரு ஒரு ஆட்சியை போகுது நங்கு ஜான ஆரோக்கியசாமி கொட்டாரா இல்லை பக்கத்தில் ஆதவஜனா கொட்டுறாரா, யாரை கொட்டாருன்னு தெரில. ஆனால் அந்த லெட்டரை எழுதி கொடுத்தவங்கன்னா உள்ளே வச்சு மிதிக்கிறார். இது மட்டும் எந்த மாற்றம் இல்லை. ஓகே சார். பட் இருந்தாலுமே தாவேக்கா விஜய் அவர்களை எதிர்த்த பல பேர் இப்போ திடீர்னு விஜய் அவர்களுக்கு எடுத்துக்காட்டு கம்யூனிஸ்ட் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், எல்லாம் இப்படி களமிறங்கிட்டாங்களே சார். ஏன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அர்ஜுன் சம்பத்தே களமிறங்கிட்டாரு. பிரகாஷ் ராஜ் கழுவி ஊத்துந்தாரு. திரைப்பிரபலத்தை சேர்ந்தவர்கள்லாம் வர கூத்தாடிகள்லாம் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இப்போ சாட்சாகமாக விழுந்துட்டார். ஏன்னா தமிழ்நாடுல கால் வைக்க முடியாதுல்ல. இன்றைக்கி விஜய் ஆட்சி அமைச்சார்னா யார் நம்மள பேசினா, மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் ப்ளீஸ் கம். வேறு யாருப்பா? மிஸ்டர் எஸ்வி சேகர் ப்ளீஸ் கமான் ஃப்ரண்ட்டில் வாங்க. வேறு யார் திரையுலகத்தை சேர்ந்தவங்க நம்மளையும் எடுத்து பேசினா எல்லாரும் முன்னாடி வாங்க. ஒரு படம் நடித்தானா எந்த படமும் தமிழ்நாட்டில் கூடாது, ஒரு தேட்டருக்கு அப்படின்ற ஒரு ஆர்டரை கொண்டு வந்துடுவாங்க. சேரன் பெல்ட் அடிக்கிறார். சீமான் பின்னாடி இருந்தார், சேரன் பெல்ட் அப்படின்னு சாட்சாகமாக வந்துட்டாங்க. விஜய் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. முந்தானே தாண்டா கழுவி ஊற்றுனா அது வேற வாய், இது நாரவாய். அது அப்போ இது வேற. ஏன்னா திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் விஜய் வந்ததை வரவேற்கார்கள். நானும் வரவேற்கிறேன், எனக்கு எது கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யார் வந்தாலும் வரவேற்கிறது நம்மளுடைய சாட்சாங்க கடமை, மாற்றில்லை. ஆனால் பச்சோந்தியாக நான் வரவேற்க மாட்டேன். விஜயோடைய எனக்கு உடன்பாடு இல்லை. விஜய் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். கருத்தியெல்லாம் நீங்களும் மாறுபட்டுருக்கிறோம். ஆனால் நட்போட்டத்தில் தான் இருக்கார், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இவனுங்களை மாதிரி நேற்று வரையும் கூத்தாடியில் ஆள வரக்கூடாது, இவனுக்கு கீச்சிருவானுங்க. நான் இதெல்லாம் எந்த காலத்தையும் நடக்காது. இந்த பிரகாஷ் ராஜ் மாரி பச்சோந்தியாக இருக்கக்கூடாது 1, அமீர் மாதிரி பச்சோந்தியாக இருக்கக்கூடாது 2, இன்னும் சத்யராஜ் தான் வாயை திறக்கல. அவன் மகள் திவ்யாவை தேடிட்டு இருக்காங்க. வேர் இஸ் திவ்யா?
யார் இஸ் தேவியா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒன்று வருமே, கீ கீ ஜூலி, ஓ ஓ நானும் இருக்கேன்னு ஒன்று கத்துமே. அண்ணே இப்பயே வந்துட்டேனே தேடிட்டு இருக்கிறானே அவனுங்க. அம்மா தங்கச்சி ஜூலி எங்கம்மா இருக்கிற, வரம்மா அண்ணன் அண்ணன் வரம்மா. அதெல்லாம் அதாவது ஒரு பொது வழியில் இருக்கிறவர்கள் வந்து தான் ஒரு வேலையில் இருக்கிறோம், தேவையில்லாமல் ஒரு கட்சி சார்பாக போனால் பின்னாடி பிரச்சனை வரும்னா அது என்ன கொஞ்சம் கிட்டி திருட்டில் மாட்டிச்சது உங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த எம்எல்ஏ ஜெயிச்சிட்டான். அவ்வளோ பெரிய இதுலேயும் திருச்சியில் ஜெயிச்சவன் 2 பேர் தான். மனுஷனூர் எம்எல்ஏ கதிரவனும் கேஆர் தான் ஜெயிச்சார். அவர் கிட்னி வித்தே ஜெயிச்சார். அவர் பாராட்டினா முறைகேடு, சாரி கிட்னி முறைகேடு வச்சு ஜெயிச்சார். ஆமாம் ரைட்டா. இப்போ அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களதுல சம்மந்தப்பட்டு திமுகவுக்கு நம்ம போனால் சட்ட ரீதியாக பாதுகாப்பு வரும்னு சொல்லி தேவையில்லாமல் வேறு பஸ்ஸில் போயிருந்த விஜய் வம்படியாக ஏறி போய், விஜய் நான் இப்பயே வரேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன், நீங்கள் அங்கே இருந்தாலும் நான் பிரச்சாரம் பண்ணுவேன், எதாவது பண்ணுவேன். இன்றைக்கி அவங்கள சுற்று போட்டு தேடினுக்கிறானுங்க. எங்கடா ஜூலி, எங்கடா அது எந்த எரி பொந்தில் இருக்குதுன்னு தெரில. இந்த மாதிரி திரைப்பிரபலங்கள், ஜூலி போன்ற ஆட்கள், இவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க ரூம் போட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க பேர் யாத்திரிமா, என்னோட இனிய நண்பி நம்மளுடைய ரஞ்சனா நாச்சியார் ரூம் போட்டு அழுதுட்டு இருக்கு. இன்னும் 2 மாதம் தாக்கு பிடிச்சிருந்தனா அவளே எம்எல்ஏ ஏற்படு போச்சே போச்சே. விஜய் சார் வந்து அவங்க ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசினாரு. அதெல்லாம் சாதாரண மேட்டர்லாம் லிவிட் அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொன்னதுனால குரல் கொடுத்து வந்தனே. இன்றைக்கி எனக்கு போச்சே, இன்றைக்கி நான் இருந்தேனா எம்எல்ஏ ஆச்சே, போச்சேன்னு உட்காந்து அது ரூம் போட்டு அழுதுட்டுருக்கு. இந்த மாதிரி பல பேர் அழுதுட்டுருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ விஜய் சார்கிட்ட அதிகாரம் வந்த உடனே சாட்சாங்கமாக விழுகிற அமீர் போன்ற ஆட்கள், சாட்சாங்கமாக விழுகிற திரு பிரகாஷ் ராஜ் போன்ற ஆட்கள், சத்யராஜ் பையன் உஷாராயிட்டான். சிபி அப்பத்துலேருந்தே அவன் விஜயோடைய குட் புக்கில் இருந்தான். சிபி சார் வந்து இல்லை விஜய் வந்து கூடுற கூட்டம் ஓட்டமாக மாறணும்னு சொன்னீங்களே, மிஸ்டர் ஃபாதர் கமான், மிஸ்டர் சிஸ்டர், மிஸ் சிஸ்டர், அதாவது அவங்க சிஸ்டர் கூடுவாங்க, அவங்க சிஸ்டர் ஃபாதர் உட்காருங்க, நீங்கள் கூடுற கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்லி மாறிடுச்சு, நறுக்கு 2 பேர் கொட்டிக்கங்க, நம்ம முடி எனக்கு இல்லை பரவாயில்ல கொட்டிக்கங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி சத்யராஜுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு ஆப்பு கொடுத்தாரு. அவர் பாராட்டும். ஜெய் வந்து பிரச்சாரம் பண்ணார், ஜீவா பிரச்சாரம் பண்ணார், அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் பச்சோந்தித்தனமாக இந்த சினிமாக்காரர்கள் மாறுறாங்கன்றதுக்கும் இதுவும் ஒரு நிதர்சனமான உண்மை. அதிகாரம் வந்தவுடனே எதை வேணாலும் இழப்பதற்கு இந்த மாதிரி ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாருமே பேசிக்கிற விஷயம் என்னென்னா, திமுக அதிமுக ஒன்று கூட போகுது அப்படின்ற மாதிரி, விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்றது இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அப்புறம் இல்லை, இது திமுக அதிமுக வந்து ஒன்று கூடணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்களா விரும்பலையான்னு தெரியாது. ஆனால் கான்ஸ்டியூஷன் படி 118 யாருக்கு இருக்கோ அவங்க வேணால் ஆளலாம். அதுதான் மகாராஷ்டிரா அவங்களுக்கு உதாரணம் சொன்னேன். வெறும் 44 சீட்டு எடுத்தவர் காங்கிரஸ் இருக்கிற சீட்டை போட்டு உட்கார வச்சாங்கல்ல. மதச்சார்பற்ற ஜனதாதளம் வெறும் 40 சீட்டு தான் ஜெயிச்சாங்க 2014. பிஜேபி 105 சீட்டு ஜெயிச்சுது. காங்கிரஸ் வம்படியாக ஆதரவு கொடுத்து மதச்சார்பற்ற ஜனதாதளத்தில் குமாரசாமி முதலமைச்சராக்கி பிஜேபி ஆள விடாமல் பண்ணிச்சுல. என்ன வேணால் நடக்க அரசியல், இது அரசியல் விளையாட்டு. அப்போ வந்து இங்கே நம்மளுடைய பார்வைக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பரம எதிரி மாதிரி நம்ம வந்து சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். நம்மளோட டிஎம்கேவா அவன் ஓட்டு போட மாட்டான், ஏடிஎம்கேவா டிஎம்கே ஓட்டு போடணும்னு பழக்கப்பட்டிருக்கோம். அதுதான் நம்ம முன்னாடி போன சுற்றுல அவங்களுக்கு வந்து நினைவூட்டு வரும்ல. சிவசேனா காங்கிரஸ் வந்து இணைஞ்சதாகட்டும், இந்துத்துவாவில் ஊர்ன சிவசேனாவும் இந்துத்துவா எதிர்க்கிற காங்கிரஸும் இணைஞ்சு மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைச்சாங்க. மாயாவதி உத்தரப்பிரதேசில் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் இணைஞ்சு தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க, தோற்று போனாங்க, வேறு விஷயம். அதேமாதிரி லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமார் இணைஞ்சு தேர்தலில் பொது எதிரியான பாஜக வீழ்த்தணும்னு சொல்லலாம் இணைஞ்சிருக்காங்க. நேரு துருவங்கள் இணையிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், தவிர எல்லாரும் இந்தியா ஃபுல்லாக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா எல்லாம் பெரிய ஜாம்பவன் சொக்கா பூச்சி சண்டை போட்டவங்களாம் அவா அமைச்சு நல்லா இருக்கேன்னு கை கொடுத்துட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அரசியலில். அதனால் எதுவும் சாத்தியம். ஆனால் ஒன்று என்னென்னா, இங்கே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நல்லதோ கெட்டதோ திராவிட இனத்தை சேர்ந்த திமுக அதிமுக 2 பேர் தான் ஆளணும், புதுசாக ஒருத்தர் வந்தால் வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம காணா போயிடுவோம் நினைக்கலாம். அதுக்கு எந்த அளவு வந்து 2 கட்சிகள் வந்து மனம் இருந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒத்து வருதுன்னு தெரியல. இது அப்படியே இவங்க ஆட்சி அமைச்சாலும் எந்த ப்ராசஸில் எத்தனை நாள் போகும்னு தெரியல. ஆனால் இப்போ என்னென்னா, நமக்கு இருக்க பிஜேபி என்ன மாதிரி போன்ற ஆட்களுக்கு என்ன சந்தோஷம்னா, இது நாள் வரையும் காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரியாக நாங்கள் பார்த்துருந்தோம். இப்போ காங்கிரஸுக்கு திமுகவும் எதிரி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து காங்கிரஸை வீழ்த்துறது எதிரி ஈஸி. இது நாள் வரையும் நாங்கள் என்ன நினைக்கிறோம், எங்களுக்கு எதிரி வந்து முக்து காங்கிரஸ் தான். இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸை வந்து வேலை இல்லாமல் பண்ணுறது தான் பாரதிய ஜனதாவுடைய பிரதான நோக்கம். அதை நோக்கி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் வேலையை திமுக சுலபமாயிடுச்சு. ஏன்னா இவனுங்க எல்லாம் நேற்று வரையும் நம்ப வச்சு கழுத்து எடுத்துகிட்டு போனவுடனே 22 வருடத்துக்கு துரோகிகள் சென்று விட்டால் பிடித்த சனிதன் ஒழிந்து விட்டது, எனக்கு பிடிச்ச சனி இன்னியோடு ஒழிந்தது அப்படின்றான் திமுக காரன். அப்போ இனிமேல் வந்து நம்ம வேடிக்கை பார்த்தா போதும், 2 பேருமே எல்லா வேலையும் படிப்பானுங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வகையில் பாஜகவை சேர்ந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான்.
இப்போ டிவிக்கே ஆட்சி அமைக்க போதா, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க போதா, டிஎம்கே ஆட்சி அமைக்க போதா, அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் எங்களுடைய பிரதான நோக்கம் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலும் கிடையாது, எங்கேயுமே வந்து வளரக்கூடாது அப்படின்றதுக்கான எல்லா எதிர்வினையும் பாஜக ஆற்றும். அப்போதான் அதான் அரசியல். இப்போ வாலண்டியராக போய் காங்கிரஸ் ஏன் போய் அவங்க ஆதரவு கொடுத்தது? எந்த நுனிலையும் பிஜேபி அதுக்குள்ள வந்துடக்கூடாது தான். நைட்டு தூங்கவே இல்லை, 1 மணிக்கு தான் பெரிய கருப்பனுக்கு லெட்டரே கொடுக்குறாங்க. ராஜா இங்கே வாடி, தோத்துட்ட ராஜா, 3 வாட்டி ஜெயிச்சா, ஒத்த ஓட்டு ராஜா, காலியா நான் நீதிமன்றம் போகிறேன் போ. ஒத்த ஓட்டில் முடிஞ்சு சேனாதிபதி எஸ்டாப்ல 1 மணிக்கு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு டோட்டல் ரிசல்ட்டே கிடச்சிது. காலையில் 7 மணிக்கு அலாரம் வச்சு போயிட்டானுங்க, பனையூரில் போய் நிற்கிறானுங்க கிரீஷோடங்க. யோ நேற்று ரிசல்ட் வந்துச்சு, நாங்கள் நைட்டே வந்துட்டோம்ல, லெட்டர் ரெடியாக இருக்குது, 5 எம்எல்ஏ வந்துட்டாங்களே கூட வாங்க, இவங்க தான் 5 எம்எல்ஏ வாங்க, எல்லாம் சால்வே போடுங்க பரிமாறிக்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியல, வீட்டுக்கு வந்து எட்டியாக விட முடியும் போ அப்படின்னா சொல்ல முடியும். சரிவா உட்கார டீயை சாப்பிடு, ஆதரவு கொடு. அவருக்கு அதோட விளைவுகள் புரியல விஜய் சார். அவர் என்ன பண்ணோம், வந்தீங்களா ரொம்ப மகிழ்ச்சி, பா டீ கூட எல்லாரும் குடிச்சிங்களா, போயிட்டு வாங்க, தேவைப்பட்டப்போ நான் கூப்பிட்றேன் அப்படி சொல்லணும். அவர் அது சொல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டார், 108 ஜெயிச்சவனை உலகத்துக்கே அவர் கிளின்டன் ஆன மாதிரியும், ஒபாமா ஆன மாதிரியும், ஜின்பின் ஆன மாதிரியும், அந்த சைடு நம்மளுடைய விளாடிமிர் புட்டின் ஆன மாதிரியும், லெகஸ்வி அந்த பேர் உக்ரைன் அதிபர், அந்த மாதிரி அவருக்கு மைண்டில் வந்துட்டு எனக்கு நான் வந்து ஜெயிச்சிட்டேன், நான் ஆதரவு கேட்டு நான் போகணுமா, நான் போக மாட்டேன் உட்காந்துட்டார். என்னடா அது ஆதரவு கேட்டு வருவான்னு பார்த்தா எவனுமே வர மாட்டேன்றான். புசியாக இருந்து டங்குன்னு பாரு, எனக்கு ஆதரவு கொடுங்க, போய் முதலாளி வர சொல்லியா, சரிங்க. கம்யூனிஸ்ட் கிட்ட போகிறாங்க, ஆதரவு கொடுங்க, போய் முதலாளி வர சொல்லியா, சரிங்க. திருமாவளவன் செல்ல நீங்கள் அவரை வர சொல்லு. ஜெயலலிதா அம்மையாரே அன்றைக்கு ஆதரவு வேணும்னு மூப்பனார் வீட்டுக்கு நேரடியாக சென்றாங்க. ஜெயலலிதா அம்மையாரே அன்றைக்கி ஆதரவு வேணும்னு திருமாவளவனுடைய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்றாங்க. அந்த காலத்து வரலாறு, அன்னைக்கு வரலாறு. இவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம வந்துட்டோம், நம்மளை தேடி எல்லாம் வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் ஜெயித்தவொன்னே நேராக ஒரு எடப்பாடிக்கிட்ட போயிட்டு ஒரு நன்றி சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து ஒரு வெளியிலேருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொன்னால் இன்றைக்கி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிப்பார். எனக்கு தெரிஞ்சு நேராக பிரேமலதாட்ட போய் விஜயகாந்த் சமாதியில் ஒரு கும்பிட போட்டு, கேட்டேன் செந்தூர பாண்டியில் எங்களை வாழ வச்சிங்கன்னு சொல்லி கும்பிட போட்டு, பிரேமலதா மேடம் ஒரு ஆதரவு கொடுக்கணும், பின்னாடியே வந்திருப்பாங்க அவங்க. இது வந்து ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்கிற ஒரு மரியாதை. அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம பெருசாக ஜெயிச்சா நம்மளை தேடி வருவாங்கன்னா, இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ட்டானுங்க, என்ன தேடி வரும், நீ புசி ஆனந்த் அம்பிரியா எனக்கு வா வைக்கிறேன்டா அவனுக்கு வேட்டை ஆதரவு சொல்கிறேன் சார், ஆதரவு நாளைக்கு சொல்கிறேன், இப்போ நீ திரும்ப ஆதரவு சாயங்காலம் ஜூம் மீட்டிங் வச்சுருக்கேன் கேட்டு சொல்கிறேன். இவர் சிபிஎம் 2 கம்யூனிஸ்ட் ஆதரவு பரதன்ட்ட பேசியிருக்கேன் சொல்கிறேன், அந்த சிபிஐ ஆதரவு பேபிகிட்ட பேசுகிற சொல்கிறேன். என்ன பேசிக்கிட்டே இருக்கிற, கௌரவம் சொல்கிற கணக்கு எடு முடிய போகுது, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நீ நேராக வந்து பார்த்தேன் புசி ஆனந்த் அனுப்புகிற, புசி ஆனந்த் நானும் ஒன்றா சொல்லு ஆதவஜனா. அப்போ ஆதவஜனா வரமாட்டார். அங்கே நிர்மல்குமார் இங்கே வந்தாருன்னா என்ன பண்ணுவானுங்க, யார் நீ, நான் தான் அங்கே திருப்பரங்குன்ற எம்எல்ஏ, எதுக்கு அங்கே வந்து ஆதரவு கிடையாது கேட்டு வந்து, அப்படியா டீ சாப்பிட்டு போப்பா, உங்களால் பேச சொல்லுப்பா. கரெக்ட். இது வந்து மனித இதுக்கு நம்ம வந்து ஒரு நகைச்சுவாக சொல்ல, ஒரு மனித இயல்பாக சொல்கிறேன். ஒரு மனிதரை நீங்கள் நேரடியாக, ஒரு மனிதன் உங்கள் மேலே கோவப்பட்டுருந்தானா நீங்கள் நேரடியாக போய் அவன்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க, இனிமேல் நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னால் அவன் இறங்கிடுவான். இது மனித இயல்பு. நீ வந்து 2ஆம் கட்ட தலைவரை மேல்மட்ட தலைவர்கிட்ட போய் எடப்பாடியை சந்திக்கிறதுக்கு நீ 2ஆம் கட்ட தலைவரை வச்சா எப்படி அவர் பார்ப்பார்? அவர் முன்னாள் முதலமைச்சருங்க, கரெக்டா? திருமாவளவன் நல்லதாக கிடையாது, 2 எம்பி வச்சிருக்காருங்க, கம்யூனிஸ்ட் தேசிய கட்சிங்க. அவன் நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ அமைச்சு நீ கூட்டணி பற்றி பேசினா இவங்க சொல்கிறதே அவங்க எப்படி நம்ப முடியும்? சப்ஜெக்டு தானே. இன்றைக்கி கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் தடுமாறிட்டு இருந்தாங்க. ஏன் தடுமாறுறாங்க? எடப்பாடி அவர்கள் சொல்கிற கோரிக்கையை அமித்ஷாவிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்மக்கிட்ட இல்லை. இவர் ஒன்று சொல்கிறாரு, அங்கே அவங்க செய்ய முடியல, கேட்டு சொல்கிறேன், என்னங்க இது பண்ணணும் கேட்டு சொல்கிறேன், என்னங்க கேட்டு சொல்கிறேன் பியூஷ் கோயல் வர்றார், என்ன மேட்ருங்க இது, உடனே அடிக்கிறார் அமித்ஷாஜி இது ரைட் ஓகே பண்ணிடலாங்க, ஏங்க இது அமித்ஷாஜி இது பண்ண முடியாது அமித்ஷாஜி இது லிங்க் கனெக்ட் ஆகுதா? அந்த பவர் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் வந்து அவர் வந்த உடனே டக்குன்னு கூட்டணி செட் பண்ணார். இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் முரண்டு பிடிச்சாங்க வா அப்படின்னு, அவங்க முரண்டு பிடிச்சாங்க, ஜாயின் பண்ணி எல்லாரும் டக்குன்னு பேசி அப்போ அந்த கூட்டணி அமைஞ்சிச்சு, எல்லாம் போட்டிவிடுங்க, எங்களுக்கு 27 சீட்டு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கம்யூனிகேட் நேரடியாக பிரதமர்கிட்ட பேசுகிறதுக்கும் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுறதுக்கான அந்த பவர் அவர்கிட்ட, அந்த லிங்க் பவர் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அமித்ஷா மாதிரி பியூஷ் கோயல் அன்றைக்கி இருந்தார். அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர் பேச விரும்புகிறாங்க. இப்போ ஒன்று சொல்கிற எக்ஸாம்பிள், இப்போ நிர்மல் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, 2 கம்யூனிஸ்ட் கட்சியை பார்க்க வர்றார், எனக்கு துணை முதல்வர் வேணும்னு கம்யூனிஸ்ட் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, தந்துடலாங்க. இப்போ இந்த லெட்டர் கொடுத்த தான் எங்களுக்கு வந்து 3 அமைச்சர் வேணும். நீங்கள் 2 பேர் தான் ஜெயிச்சிருக்கீங்க, இல்லை இந்த இடைத்தேர்தலில் எங்கள் ஆளை போட்டு நாங்கள் ஜெயிக்க வச்சு 3 பேராக வருவோம், பண்ணிடலாங்க சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன். அவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க.
எல்லாம் முடிஞ்சு டெஸ்ட்டு ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு முதலமைச்சர் கேட்டவொன்னே நானா சொன்னேன், நிர்மல் தானே சொன்னார், வாங்கிக்கங்கண்டு விஜய் சார் போயிடுவார். அதான் நடக்கும். நான் சொன்னேன்னா இல்லை இவர் தான் பண்ணிடலான்னாரு. அப்போ அவரே பண்ணுவார், பண்ணி போயிடுவார். புரியுதுங்களா? விஜய் சார் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இந்த கோரிக்கை வச்சுருக்கீங்க, நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், கண்டிப்பாக நான் பிஎட்டை குறித்து வைக்க சொல்லிட்டேன், நம்ம ஆட்சி அமைஞ்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு துணை முதலமைச்சர் ஒன்று கொடுக்குறேன், திருச்சி கிழக்கில் நான் ரிசைன் பண்ணாலும் கம்யூனிஸ்ட் உங்களை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு உங்களுக்கு 3 அமைச்சர் 3 எம்எல்ஏ 3 அமைச்சர் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கொடுக்கணும் அந்த கமிட்மெண்ட். அப்போ தான் இவன் நம்புவான். அதனால தான் திரும்ப நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபோன் வருது, பேசிகிட்டு இருக்கேன், ஈவினிங் ஃபோன் பேசிகிட்டு தான் இருக்கேன், ஜூம் மீட்டிங் வச்சுருக்கிறது 2 எம்எல்ஏ, நான் எல்லா மாவட்ட தலைவரையும் கூப்பிட்டு தான் முடிவெடுப்பேன், எல்லா செயற்குழு உறுப்பையும் கூப்பிட்டு, வச்சிருக்கிறதே 2 எம்எல்ஏ தானே, ஏன் அப்படி பண்ணுறேன், எங்களால் முடியலையா? ஏன்னா வெயிட் பண்ணுறாங்க. இந்த சைடு ஆஃபர் என்ன, இந்த சைடு தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை, இன்றைக்கி வந்து திமுக அஇஅதிமுக இணைஞ்சு அவங்க ஆஃபரை சொல்லுங்கள், நான் 2 முதலமைச்சர் 2 துணை முதல்வர் 2 பெரிய பொதுப்பணித்துறை மின்சார ஆயத்து 2 வேணுமா, ரைட்டு, நீங்களுக்கு இந்த ஆஃபர் கம்மியாக இருக்குது, தாவேக்காவும் ஆஃபரை சொல்லு, இப்படி தான் ஓடிட்டுருக்கு. தவிர இங்கே ஜனநாயகன் ஒன்று கிடையவே கிடையாது. ஜனநாயகன் ஒன்று கிடையவே கிடையாது. நீ கொடுத்த லெட்டரை சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிருக்கும். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்திலே பேன ஒத்துக்கிறதுக்கு மிக்க நன்றி சார்.